ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் vlogs by பிரீத்தி. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன். என்னடா ஒரு லாஸ்ட் 2 வீடியோவோட அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் சொல்லிட்டு இருக்காளேன்னு பார்க்காதீங்க. உண்மையாகவே இது லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன். அப்புறமா இது லாஸ்ட் பார்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாய் ஓடி வந்து அது எங்களை கண்டுபிடிச்சிச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, கேட்டு லாக் ஆகிருக்குதுன்னு நினச்சிட்டு ரொம்ப நேரமாக காலிங் பெல் அடிச்சிட்டு இருந்தேன். எங்கள் தம்பி வெளியே வந்து பார்த்தது, கேட்டு திறந்து தானே இருக்குது, எதுக்கு ஓயாமல் காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்தினேன். சரி நானும் என்ன பண்ணேன்னா, சரி கேட் திறந்துட்டு உள்ளே போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ட்ரெஸ் சேஞ்சும் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போயிட்டு கதவு ரொம்ப நேரம் தட்டிகிட்டே இருந்தோம். எங்கள் அம்மா என்ன நினச்சிட்டாங்கன்னா, எங்கள் தம்பி தான் வந்து தட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தம்பியை பிடிச்சி கத்திட்டு இருந்தாங்க. இருடா வரேன்னு சொன்னல, எதுக்கு இத்தனை வாட்டி போட்டு தட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லி எங்கள் தம்பி பிடிச்சி கத்திட்டு இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் எங்கடா இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் தேடினேன். எங்கேயுமே வந்து அவங்க தெரியல. அதுக்கப்புறமா தான் அவன் வந்து சொன்னேன், இந்த மாதிரி ரூமில் தான் இருக்காங்க, ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னான். சரி ரொம்ப நேரம் தட்டிகிட்டே இருந்தோம், அவங்களும் திறக்கிற மாதிரி தெரியல. எங்கள் தம்பியை கத்திகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து சோஃபாவில் உட்காந்துட்டேன். எங்கள் அம்மாவோட ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா, சர்ப்ரைஸுக்குன்னா ஷாக் ஆகிட்டாங்க எங்கள் அம்மா. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு காலையிலையும் ஃபோன் பண்ணேன் நான். எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போகிறதால ஒரு சில டைமில் வீட்டில் இருக்க மாட்டாங்க. கரெக்டாக நம்ம போகிற டைமுக்கு வீட்டில் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ நடுவில் 1 ஹவருக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறம்மா, எங்கே இருக்கம்மா, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி நடுவில் கேட்டுகிட்டே இருந்தேன். எங்கள் அம்மாவும் இவள் பெங்களூரில் தானே இருக்குன்னு சொல்கிறா, அதனால் பெருசாக இங்கே எங்கே வந்திருக்க போகிறான்னு நினச்சி அவங்களும் அதுக்கு அந்த ஐடியா வந்து வரவே இல்லை அவங்களுக்கு, நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் என்னை பார்த்து ரொம்ப ஷாக் ஆனாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்துட்ருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எங்கள் அப்பாவுடைய அம்மா. எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டி, எனக்கு பார்த்தீங்கன்னா கொள்ளு பாட்டி. என் பையனுக்கு பாட்டி முறை வாங்கன்னு தெரியும். ஆனால் இப்போ கொள்ளு பாட்டின்னு சொல்கிறேன் இல்லையா, இப்போ என் ஜென்ரேஷனுக்கு நான் கொள்ளு பாட்டின்றேன். அப்போ அவன் ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்லுவாங்கன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்கிறத பார்க்கலாம். இங்கே கான்வர்சேஷன் எதை பற்றி நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தம்பி முன்னாடி நான் நைட்டு கோவளம் போயிட்டு நான் காலையில் ஒரு 5 மணிக்கு தான் வந்தான். எங்கள் பாட்டி கேட்டுட்ருக்காங்க, ஏன் எங்கேயாவது போயிட்டு நைட்டில் ஏன்டா வர அந்த டைமுக்கு, ஆல்ரெடி ஊரில் காற்று கருப்பெல்லாம் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிகிட்ருக்காங்க, நீ அந்த டைமுக்கெலாம் வந்தால் எப்படி, அந்த டைமுக்கெலாம் வராத, சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், அவன் எங்கள் நைட்டு வந்துட்டு இருந்தான், வந்ததே விடிய காலையில் தானே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த டைமுக்கு எங்கள் காற்று கருப்பு சுற்ற போது அவன் ஜாலியாக சுற்றிட்டு காற்று கருப்புக்கெல்லாம் பாய் குட் நைட்டுன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு. அங்கே ஃபோட்டோ தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து எங்கள் அப்பா இப்போ எங்கள் கூட இல்லை. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா என் பையன் பிறந்தது 2018 ஏப்ரலில் பிறந்தான். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா 2019 மார்ச் மந்தில் வந்து தவறிட்டார் எங்கள் அப்பா. என்ன 4-5 நாள் போனால் என் பையனோட பர்த்டே, அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பா வந்து தவறிட்டார். ஆக்சுவலாக எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா கோழி இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய பூச்செடி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மாம்பழம் செடி இருக்குது, அதுக்கப்புறம் கிரேப்ஸ் கூட இருக்குது எங்கள் வீட்டில். அதுவும் பார்த்திங்கன்னா கமலா ஆரஞ்சு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் இருக்குது. நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஆப்பிள், சப்போட்டா, ஆக்சுவலாக வந்து எங்கள் வீட்டில் பால் மரம் வந்து அவ்வளோ வைக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா பால் மரம் வைக்கிறதுல அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வாழை மரம், முருங்கை மரம், அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை செடி, இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வைக்க மாட்டாங்க. அதை விட்டு பார்த்திங்கன்னா எல்லா செடியுமே இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த பூச்செடி மேலே ரொம்பவே கிரேஸு. ரோஸ் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான ரோஸ் இருக்கும். ஒயிட் ரோஸு, பட்டன் ரோஸு, சாக்லேட் கலரில் ரோஸு, அதெல்லாம் இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என்ன பண்ணுவேன்னா, நான் ஒன்று வச்சுட்டு போனேன்னா ஸ்கூலில் இருக்கவங்க எல்லாம் கேட்பாங்க. மறுநாள் என்ன பண்ணுவேன்னா எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுப்பேன். அதெல்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மெமரி. யாராருக்கும் ஒருத்தருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா பூச்செடிகளில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அம்மாவுக்கு வேலை இருந்தது, நான் எங்கேயோ போகிறேன், நான் போயிட்டு வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பார்த்திங்கன்னா ரோட்டில் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டேன். ரோட்டில் எங்கள் மாமியார் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். ரோட்டில் எங்கள் மாமியார் வீடுனா கொஞ்சம் உள்ளே போனால் எங்களுடைய வீடு. அங்கே எங்கள் நாத்தனார் பார்த்திங்கன்னா, இவ எங்கள் நாத்தனார். ஆல்ரெடி நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலாம் காமிச்சிருப்பேன். இவ பார்த்திங்கன்னா கடை வச்சுருக்கா. அந்த கடையை வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் தான் பார்த்துட்ருக்காங்க.
ஏன் பார்த்தீங்கன்னா, அவ கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டுருக்கா. கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு ஒரு 2, 3 வாரம் ஆயிருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா எங்க மாமியார் தான் பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷன் ஸ்டோரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நைட் ஒரு 5, 4 அந்த மாரி ஆனதுக்கப்புறமா மாவும் அரைச்சு குடுப்பாங்க. அந்த மாவு கடை பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி அங்கேருந்தும் டைம் ஆயிடுச்சா, சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து எங்க அப்பா இருக்கப்ப பயிர் பண்ணிட்டுருந்தாரு. பூச்செடி சம்பங்கி பூ தெரியும் பார்த்தீங்களா? தெரியுங்களா? அது பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் பயிர் பண்ணி வச்சிருந்தாரு. பூ கம்மியா இருந்ததுன்னா, ஒரு காலையில ஒரு 5, 5:30 மணிக்கு போவாங்க. பூ அதிகமா இருந்தா 4, 4:30 மணிக்கெல்லாம் கூட போயிட்டு பூ பறிச்சு, ஏன்னா 7 மணிக்கு பஸ் வரும். அந்த பஸ்ஸில ஏத்தணும். அந்த பஸ்ஸை விட்டுட்டோம்னா, திரும்ப திருவள்ளூருக்கு போய் ஏத்துற மாரி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த பஸ்ஸுலயே வந்து ஏத்தி அனுப்பிடுவாங்க. ஆப்போசிட்லயே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரத்தில வந்து கழனி. அங்கேயும் வந்து எங்க அப்பா அதில அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, பயிர் பண்ணிட்டுருந்தாரு. அப்போ நான் அப்ப சின்ன புள்ளையா இருக்கப்ப எங்க அப்பாவுக்கு போய் சாப்பாடு கொண்டு போய் குடுப்பேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா மருந்தெல்லாம் கலந்து குடுப்பாரு. அதெல்லாம் வந்து மூட்டையில கட்டி குடுத்தா சைக்கிள்ல கொண்டு போய் அங்க வைப்பேன். அதெல்லாம் வந்து அந்த பக்கம் போறப்ப ஒரு மாரி மெமரீஸ் எல்லாம் வந்து ரீகால் ஆச்சு. அதெல்லாம் தான் வந்து வழி நெடுவ வந்து சொல்லிட்டு, பேசிட்டு வந்துட்டுருந்தோம். க்ரீனரீஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியாயிடுச்சு எங்க ஊர்ல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அ ஓரளவுக்கு வந்து எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஏன்னா வந்து ரோடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, நெறைய மரம் ரோடு சைடு இருக்க மரம்லாம் வந்து வெட்டிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ரோட் சைடு மரம்லாம் எவ்வளோ பெருசா தெரியுமா இருந்தது. அந்த ரோட்ல போறப்பயே ஒரு மாரி குளு குளுன்னு இருக்கும். ரோட்ல வந்து அந்த மரமே வந்து பாதி நிழல் குடுத்துரும். அதனால போறப்ப என்ன ஆயிடும்னா, அழகா அந்த நிழல்லயே போற மாரியே இருக்கும். இவ்வளோ வெயில் வந்து தெரியவே தெரியாது. எங்க ஏரியாவும் கொஞ்சம் சிட்டியா டெவலப் ஆறதால என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கேயும் வந்து பில்டிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷனு எல்லாமே இருக்குது இல்லையா? எல்லாமே இருக்கிறதால, ம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரத்த வெட்டுறது, அதெல்லாம் காமன் இல்லையா? இப்ப எல்லா இடத்துலயுமே நடக்குதுல்ல. அந்த மாரி இதாயிடுச்சு. இங்க என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்ற இடத்துல வந்து "ஊருக்கு போற இல்லையா? மருதாணி கொண்டு வா" அப்படின்னு சொன்னாங்க. "மருதாணி இலை கொண்டு வா" அப்படின்னு சொன்னாங்க. நானும் என்ன பண்ணிட்டேன்னா, பேசாம பாதி தூரம் வந்துட்டேன். பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறமா ஞாபகம் வந்தது, "அப்பா மருதாணி கேட்டாங்கல்ல, மறந்தே போயிட்டேல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவகிட்ட சொன்னேன், "மருதாணி வாங்கிக்கலான்னு சொன்னேல்ல, மருதாணி பறிச்சுக்கலான்னு சொன்னேல்ல, எங்க பறிக்கலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நல்ல வேளை இப்பயாவது ஞாபகப்படுத்துனியே அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பவும் யூ டர்ன் போட்டு திரும்பி வந்தோம். அதுக்கப்புறமா அங்க 2, 3 இடத்துல வந்து கேட்டோம். ஆக்சுவலா எங்க மருதாணி செடி பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கும் காம்பவுண்ட் மாரி நட்டு வச்சிருக்காங்க. எவ்வளோல செடி நட்டு வச்சிருக்காங்கன்னா, அவ்வளோல செடி. கொத்து கொத்தா அங்க அப்படி இப்படின்னு நட்டு வச்சுட்ருக்காங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஒரு நிழல் குடுக்குது. அதுக்கப்புறமா வந்து வீட்டு வாசல் பார்த்தீங்கன்னா, ரோடு ஒட்டி இருக்கும் இல்லையா? அந்த மருதாணி செடி பெருசா வளர்றதுக்குள்ள அது கொஞ்சம் மறைவா இருக்கு. அங்க போனா, ஒரு வீட்ல இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, "இங்க அவ்வளவா இல்லம்மா. நேத்து தான் வந்து யாரோ பறிச்சுட்டு போனாங்க. நீங்க பக்கத்து வீட்ல போய் கேளுங்க. அவங்க வீட்லயும் இருக்கு" அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் என்ன பண்ணோம்னா, பக்கத்து வீட்ல போய் கேட்டோம். பக்கத்து வீட்ல போய் கேட்டதுன்னயே அவங்க வந்து கடையில இருந்தாங்க. கடையில இருக்கவங்க, "அம்மா போங்கம்மா பறிச்சுக்கோங்க. பின்னாடி தேவையான அளவு இது எவ்வளோ வேணுமோ பறிச்சுக்கோங்க. நெறையவே இருக்கு" அப்படின்னு சொன்னாங்க. இதே நம்ப சிட்டில போயிட்டு யார் வீட்டு கதவையாவது தட்டி, பக்கத்து வீட்ல இருக்கவங்க இந்த பேர் சொல்லிட்டு இவங்க பக்கத்து வீட்ல இருக்காங்களான்னு கேட்டா, கதவு திறக்கறதுக்கே யோசிப்பாங்க. ஆனா வந்து நம்ம ஊர் சைட்லாம் போனோம்னா, எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு முன்னாடி வந்து சொல்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர, "எங்களுக்கு தெரியாது, எங்களால சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. என்னடா இவ்ளோ மருதாணி இருக்கே! நம்ம பறிச்சுக்கலாம். பறிச்சுட்டு போறது பெருசு கிடையாது. ஒருவேளை இத பழுக்கலையேன்னா என்ன பண்றது? பாவம் அவங்க கேட்டாங்க ஆசையா, நம்மளும் வாங்கிட்டு போய் குடுக்குறோம். ஒருவேளை பழுக்கலையேன்னா, திரும்பியும் நம்மளே எதுனா சொல்லுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பக்கம் டவுட் இருந்துட்டே இருந்தது. ஆனா வந்து இந்த மருதாணி பறிச்சுட்டு போய் குடுத்தா, அவங்களும் அரைச்சு வச்சுட்டு வந்தாங்க. எவ்ளோ சிவப்பானா, அவ்ளோ சிவப்பா பழுத்திருந்தது. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு மாரி சமாதானமா இருந்தது. இந்தா இங்க வா, இங்க வா. நிக்கிலே வெயில், வா இப்படி வா. இப்படி இப்படி நின்று எடு. அந்த பக்கம் அத்தை, இந்த பக்கம் மம்மி. ஓகே, இப்படி நின்று எடு. இங்கே பிடிச்சிக்கோ, இப்படி பிடிச்சிக்கோ. புடி புடி. இப்போ வேலையில் ஒருத்தவங்க பறிச்சுட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. அந்த விஷயம் வந்து உங்கள் எல்லார் கூடயுமே ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த விஷயம் வந்து உங்கள் லைஃப்லேயும் ரிலேட் ஆகிருந்ததுன்னா
மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் ஒரு கம்பெனியில் வந்து வேலை செஞ்சுட்ருந்தேன். வேலை செஞ்சுட்ருக்கப்போ பார்த்தீங்கன்னா, எப்பயுமே 6 மந்த் ஒன்ஸு 3 மந்த் ஒன்ஸு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜர் இருப்பாங்க பார்த்தீங்களா, மேனேஜர் பற்றி நம்மக்கிட்ட கேட்பாங்க. அவங்க வந்து எதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்க எதில் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்க வேலையை கரெக்டாக செய்கிறாங்களா அப்படின்றத பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து கொஷினாக கேட்பாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு ஜென்ரல் இன்டர்வியூ மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லை ஜென்ரல் கான்வர்சேஷன் மாதிரியும் எடுத்துக்கலாம். நம்மக்கிட்டேருந்து ஃபீட்பேக் வாங்கிட்டு அவங்க சிஇஓ கிட்ட சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒர்க்கில் சேர்ந்து ஒரு 6 மந்த் ஆச்சு. 6 மந்த் ஆனதுக்கப்புறமா என்கிட்டயே அவங்க ஜென்ரலாக வந்து அதே மாதிரி கொஷினை கேட்டாங்க. ஹெச்ஆர் வந்து கேட்டாங்க, "பிரீத்தி, யூ கேன் டெல் அபவுட் ஹவ் இஸ் யுவர் மேனேஜர், ஹவ் இஸ் ஒர்க்கிங், இஃப் இஸ் குட் ஆர் நாட்." அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு இன்னும் அவங்க எந்தெந்த ஏரியாவில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் சொல்கிற நீங்கள் அவங்க கொடுக்குற வேலையை நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஷின் கேட்டாங்க. நம்ம வேலையில் சேர்ந்த புதுசு இல்லையா, என்னடா இவங்க இந்த மாதிரி ஓப்பனாக கேட்குறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன சொன்னேன்னா, பரவாயில்ல, அவர் எல்லா இடத்துலையுமே பரவாயில்ல, நல்லா குட்டு, இம்ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே வந்து பாசிட்டிவாக சொல்லிவிட்டு, எதுக்கு நம்ம நெகட்டிவாக சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஜாயின் 6 மந்த் இல்லையா, யாரும் வந்து அவ்வளோவா வந்து டார்கெட் பண்ணுறதோ, இவ சரியாக பண்ணல, அவள் சரியாக பண்ணலன்னு சொல்கிறதோ அந்த மாதிரி எதுவும் நடக்கவும் இல்லை எந்து. ஆனால் என்ன பண்ணேன், "சோஃபா இட்ஸ் கோயிங் குட், இஃப் எனி கம்ப்ளைண்ட்ஸ் ஐ வில் லெட் யூ நோ" அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து என் ஃப்ரெண்டு உள்ளே போனாள். அவள் உள்ளே போயிட்டு அவள் வந்து அதே கம்பெனியில் 3 இயர்ஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதுக்குள்ளே அவள் என்ன சொல்லிட்டு வந்தான்னா, உள்ளே போயிட்டு இந்த மாதிரி அவருக்கு வந்து வேலை வாங்க தெரியும், வேலை வாங்க தெரியாதுன்னு நான் சொல்லலை. வேலை வாங்க தெரியும், வேலை வாங்க தெரிஞ்சு என்ன பண்ணிடுவாருன்னா, அவர் வேலையும் சேர்த்து வந்து எங்களையே பண்ண வச்சுட்டாரு. அப்புறமா அவர் என்ன வேலை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் டைரெக்டாகவே சொல்லிட்டா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம், இல்லை என்ன வேணாலும் இருக்கட்டும், டிஎல்லாக இருக்கீங்க, இல்லை மேனேஜர் கீழே எந்த போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி, அவங்கள பற்றி உங்களை வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, இப்போ ஹெச்ஆரே உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நெகட்டிவாக சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் பாசிட்டிவாக சொல்லிவிடுங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பற்றி எதுனா நெகட்டிவாக சொன்னோம்னா போகிறதே அந்த மேனேஜர்கிட்ட தான். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஹெச்ஆரும் மேனேஜரும் பேசாமலே இருப்பாங்களா? இல்லை இல்லையா, அஃப்கோர்ஸ் அவங்க 2 பேரும் பேசிட்டு தானே இருப்பாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி, அது வந்து ரொட்டீனும் கிடையாது, ரொட்டீன் காலும் கிடையாது, ரொட்டீனாக பண்ணுற இன்டர்வியூவும் கிடையாது. நார்மலாக ஒரு ஒர்க்கு முடியல, ஒர்க்கு டார்கெட் வந்து கரெக்டாக முடியல அப்படின்றதால சிஇஓ என்ன பண்ணிட்டாருன்னா, மேனேஜரை பிடிச்சி கத்தியிருக்காரு. கத்துறதுக்குள்ளே மேனேஜராக ஹெச்ஆர் கிட்ட வந்து வாலண்டியராக இவங்க வேணும்னே இந்த வேலையை பண்ண மாட்டேன்றாங்களா, இல்லை என்ன டார்கெட் பண்ணி தான் இந்த விஷயத்த வந்து பண்ணிகிட்ருக்காங்களா, என்ன டார்கெட் பண்ணி தான் இந்த வேலை எதுவுமே நடக்க மாட்டேங்குதா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரே ஹெச்ஆரை வந்து இன்டர்வியூ பண்ண சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? எதுக்குன்னா, நாளைக்கு ஈஸியாக டார்கெட் பண்ணலாம்ல. நாளைக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தான் நீ மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த வேலையை செய்யலையா, அந்த வேலையை செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடலாம் இல்லையா. அதுக்காக இது மேனேஜர் சைட்லேருந்தே ஹெச்ஆருக்கு கொடுத்த ரெக்வஸ்ட்டு. ஹெச்ஆர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க வந்து நான் சிஇஓக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எடுத்துட்டாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, சிஇஓக்கு தானே ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் 90% எல்லாருமே வந்து என்னென்ன ஃபீட்பேக்ஸ் இருந்தோ எல்லாமே கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அவங்க ஃபீட்பேக்ஸ் கொடுத்துல தப்பு ஒன்றும் கிடையாது, அவங்களும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொடுத்த பர்சன் பார்த்திங்கன்னா தப்பு. நெக்ஸ்ட் என்னாச்சுன்னா, கொடுத்த ஃபீட்பேக் எல்லாமே ஹெச்ஆர் கொண்டு போய் மேனேஜர்கிட்ட சப்மிட் பண்ணிட்டாங்க. மேனேஜர்கிட்ட சப்மிட் பண்ண உடனே மேனேஜர் என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாரோட ஃபீட்பேக்ஸையும் வாங்கிட்டு யாரெல்லாம் பாசிட்டிவாக சொன்னாங்களோ அவங்களெல்லாம் சைடில் வச்சுட்டு, யாரெல்லாம் நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணி நெகட்டிவாக சொன்னாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நெக்ஸ்ட் மினிட்லேருந்து டார்கெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அது வரைக்குமே வந்து எங்களுக்கு ஒன்றுமே புரியல. எதுக்குடா, நம்ம நல்லா தானே பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்து மேனேஜர் கூட நல்லா க்ளோஸாக ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா, சேம் டைலாக் எல்லாருமே அவங்கள பற்றி நிறைய நெகட்டிவாக சொன்னதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னடா நம்மக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருப்பாரு, திடீர்னு என்னாச்சு, நம்ம ஃபீட்பேக் கொடுத்ததுலேருந்து சரியில்லையே, ஒருவேளை நம்ம கொடுத்த ஃபீட்பேக்கு சிஇஓ கிட்ட தான் போச்சா, இல்லை மேனேஜரே அந்த ஃபீட்பேக்கை எடுத்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனை. அதுக்கப்புறம் ஒரு 5 டே இஓடிக்குள்ளே ஒரு டார்கெட் கொடுத்து அந்த டார்கெட்டை முடிக்கணும்னு சொன்னாங்க.
அதில் வந்து 50% ஆஃப் த மெம்பர்ஸ் முடிச்சிட்டாங்க. அது யாருன்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தவங்க எல்லாருமே முடிச்சிட்டாங்க. நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தவங்க எல்லாருமே முடிக்கலை. அன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, திருப்பியும் மேனேஜர் வந்து எதுக்கு முடிக்கல நீங்கள், பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தவங்களெல்லாம் அனுப்பிட்டாரு. அவங்களும் வேலையை முடிச்சிட்டாங்க, அவங்களும் அனுப்பிட்டாங்க. நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தவங்க அதுக்கு வேலையை முடிக்காதவங்களெல்லாம் நிற்க வச்சுக்கிட்டு அவரே ஓப்பன் அப்பா ஆக்சுவலாக அந்த கம்பெனியில் 30-40 பேர் வேலை செய்கிறாங்கன்னா, 30-40 பேரில் 10 பேர் முடிச்சிட்டாங்கன்னா, அந்த 20 பேரை வந்து நிற்க வச்சு கொஷின் கேட்குறாரு. எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் வாயை விட்டு அவரே வந்து சொல்லிடுறாரு. இந்த மாதிரி வந்து நான் ஃபீட்பேக் வாங்கினது பார்த்தீங்கன்னா சிஓக்கு சப்மிட் பண்ணுறது கிடையாது, நானே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு. எல்லாருக்குமே ஷாக்கு. ரிப்போர்ட் யார் கையில் போயிருக்கு, டைரக்டராக மேனேஜர் பற்றியே மேனேஜர் அவர்கிட்டயே வந்து நம்ம சொல்லியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா கோவம் தான் வந்தது. எதுக்குன்னா, இதுதான் பிரச்சனை, இப்படி தான் நாங்கள் நடக்க போகிறோம், இந்த ரிப்போர்ட் வந்து இவங்ககிட்ட தான் போக போகுது அப்படின்றத டைரெக்டாக சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் சொல்லலை? எதுக்கு ஒரு வேலை நல்லா நடந்துகிட்ருக்கப்ப எதுக்கு தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி அவங்கள நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணி அவங்கள பற்றி நெகட்டிவாக பேசி அதுக்கப்புறம் ஃபீட்பேக் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்கள பற்றி டார்கெட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தப்பு, எனக்கு தெரிஞ்சு தப்பு. பட் என்னதான் இருந்தாலும் நம்மளால் வந்து அந்த ஏர் அஃபிஷியர்கிட்ட பேசவும் முடியாது, பதிலும் சொல்ல முடியாது. நம்ம பேசினாலும் எதனா தப்பாக தான் போயிடும் அப்படின்றதால நம்ம ஒரு சேல்ரி வாங்கினோம்னா அந்த சேல்ரியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். நம்ம இப்போ வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணிட்டோமோ, நீங்கள் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டோம்னா அதை அஃபெக்ட் பண்ணுறது நம்மளை தான். திரும்ப டார்கெட் பண்ணாங்கன்னா நம்ம அந்த ஒர்க்கில் வந்து இருக்கவே முடியாது, அந்த வேலை வந்து செய்யவே முடியாது. அதனால் எவ்வளோ முடியுமோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். எனக்கு இங்கே ஒரு டவுட் என்ன வந்ததுன்னா, இப்போது ஆஸ் அ மேனேஜராக அவர் டியூட்டியை அவர் பண்ணி அவர் தெரிஞ்சுக்கிட்டது கரெக்டாக, இல்லை மேனேஜர் இப்படியெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்தை வந்து நம்ம சொன்னது தப்பா? இதில் எனக்கு என்னன்னு சரின்னு பட்டுதுன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறோன்னா அந்த ஃபீட்பேக்கை அவர் எடுத்துக்கிட்டு சரி ஓகே நம்மக்கிட்ட அப்போ தப்பு இருக்குது, நம்ம இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு வரலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்திருக்கலாம். இல்லை என்னை பற்றி நீயே நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துட்டியா, அப்போ நான் உன்னை என்ன பண்ண முடியுமோ பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுறது கரெக்டாக அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல நம்மளை டார்கெட் பண்ணால் நம்மளால் எதனா பண்ண முடியுமா பண்ண முடியாதான்றது அவங்க அந்த சுச்சுவேஷன்லேருந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஃபீல் பண்ணியிருக்கவங்க மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை வந்து உங்களை வலி எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க நெக்ஸ்ட் நம்ம வ்ளாக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து கிளம்பி அம்மா மருதாணி பறித்து எல்லாமே முடிச்சு திரும்ப எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணிட்டோன்னா கிளம்பிட்டு எங்கள் அம்மா வந்து நான் வரேன், நான் கும்பிட்டு போய் பாட்டி வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்தாங்க. எங்கள் அம்மா சும்மாவாவது இருந்தாங்களா, எங்கள் அம்மா எங்கே ஒரு விஷயம் நடந்தது. என்ன நடந்தால் எங்கள் அம்மா வந்து எங்கள் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி நான் வரேன் அப்புறமா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரி வா அப்படின்னு சொன்னாங்க. என்ன திடீர்னு டைம் ஆகிடுச்சில்ல, ஏன்னா வந்து நாங்கள் போகிறப்பே டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 கிட்ட இருக்கும். ஏன் இந்த டைமுக்கு வர, காலையிலே வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. உன் பேத்தி வந்திருக்கு, நான் கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனப்போ எங்கள் அம்மாக்கிட்டேயும் சொன்னேன், அம்மா நான் வரதை பாட்டிக்கிட்ட சொல்லாத, நீ சைலண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு 1-10 வாட்டி சொல்லிட்டு வந்தேன். இவங்க வாயை விட்டு உளறிட்டாங்க. எங்கள் பாட்டி 2 வாட்டி ஃபோனும் பண்ணாங்க. எனக்கு அப்பயே டவுட்டு, ஃபோன் பண்ண மாட்டாங்களே, ஏன்டா ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி எடுத்து பேசினா, எப்போ வந்த நீ ஊரில் இருந்து, சொல்லவே இல்லைல்ல அப்படின்னாங்க. பாட்டி சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தேன், சர்ப்ரைஸ் இந்த மாதிரி ஆகும் நான் எதிர்பார்க்கல, வந்து அப்படியே நிற்கணும், நான் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கணும் அப்படின்னு உன்னோட இது அப்படின்னா. சரி தெரிஞ்சிச்சு இல்லையா, சரி நான் ஒரு 4 இல்லை 3-3:30 மணிக்கு நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டுக்கிட்டேயும் வந்து வந்தாச்சு. பாட்டி வீட்டுக்கிட்டேன்னா இல்லை, பாட்டி வீட்டுக்கே வந்து ரீச் ஆயாச்சு. நான் வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்டோ 2nd ஸ்டாண்டர்டோ படிக்கிற வரைக்கும் எங்கள் பாட்டி வீட்டில் தான் இருந்தேன். நான் படித்த ஸ்கூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுதுங்களா, ஸ்ரீ சத்யா நர்சரி பிரைமரி ஸ்கூல், அங்கே தான் வந்து படித்தேன். நான் 2nd ஸ்டாண்டர்டோ 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். அது வரைக்குமே பார்த்திங்கன்னா நான் எங்கள் பாட்டி கூட தான் வளர்ந்தேன். எங்கள் அம்மாக்கன்னா எங்கள் பாட்டி கூட நான் ரொம்பவே அட்டாச்சு. நான் அப்போ போனப்போ பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி உள்ளே ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா, வெளியே மீனும் ஏதோ கழுவிட்டு இருந்தாங்க.
நான் பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி நாளும் ட்ராவலு, நெக்ஸ்ட் டேவும் ட்ராவலு அப்படின்றதால செம்ம டயர்டு. என் பாட்டி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் நல்லா தூங்கியிருப்பேன். தூங்கியும் டயர்டு போச்சான்னா, இல்லவே இல்ல. டயர்டே போகல. சரி நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறமா பஸ்ஸு டிக்கெட் புக் பண்ணேன். ஆக்சுவலி நான் வரப்போ 400, 400, 800 குடுத்து வந்தேன். அதுக்கப்புறமா டைம் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, சண்டே இல்லையா? எல்லாருமே வெக்கேஷனுக்கு ஊருக்கு வந்தோ, இல்ல வீக்கெண்டுக்கு ஊருக்கு வந்தோ திரும்பி கிளம்பியிருப்பாங்க. கிளம்புறதுக்குள்ள டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 1500, 2800ன்னு இருந்தது. என்னடா இது இவ்ளோ விலை ஏறி இருக்கே! அப்படின்னு பார்த்தேன். ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? கண்டிப்பா போய் தான் ஆகணும். சரின்னு என்ன பண்ணிட்டேன்னா, நானும் டிக்கெட் புக் பண்ணிட்டு செமி ஸ்லீப்பரே ஆனாலும் திரும்பி செமி ஸ்லீப்பர்லேயே வந்துட்டேன். அந்த டைமுக்கு பஸ்ஸும் என்ன ஆயிடுச்சுங்கன்னா, பஸ்ஸும் வந்து 1 மணி நேரம் டிலே, 1 மணி நேரம் டிலே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் ஒரு 11 மணிக்கு பஸ் வந்தது. எனக்கு பஸ் டிலே ஆனதும் பிரச்சனை கிடையாது. பஸ் ஏறி கரெக்ட் டைமுக்கு இறங்கிடுவோமா நம்ம, கரெக்ட் டைம் வேலைக்கு போயிடுவோமா, வேலைக்கு போகலைன்னா சாட்டர்டே ஹாஃப் டே சேலரி போயிடும், சண்டே 1 டே சேலரி போயிடும், மண்டே போகலைன்னா மண்டே சேலரியும் போயிடும், 2 1/2 டே சேலரி வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வீட்டுக்கு ஒரு 5:30க்கெலாம் வந்து சேர்ந்துட்டேன் பஸ் ஏறி. அதுக்கப்புறமா வந்து எங்கள் நாத்தனார் வீட்டில் வந்து கொஞ்சம் பொருளும், எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து கொஞ்சம் பொருளும் கொண்டு வந்தேன். இது பார்த்தீங்கன்னா, பருப்பு பொடி. இட்லிக்கு தொட்டு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா? பருப்பு பொடி அவள் அரைச்சி வச்சுருந்தா. அது வந்து கொஞ்சமாக குடுத்து அனுப்புனா. அவகிட்ட நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன். அதனால வந்து குடுத்து அனுப்பியிருந்தேன். "நீ வரது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, நானு இன்னும் அரைச்சு வச்சிருப்பேனே" அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரை. அவ ஆல்ரெடி என்கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்கப்ப சொல்லிட்டு இருந்தா. "இந்த பிராண்ட்ல வந்து நாட்டு சர்க்கரை நல்லாயிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து நானு முன்னாடி சொல்லியிருப்பேன். எங்க அம்மா வீட்ல வந்து மாம்பழ மரமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பழம். அதுக்கப்புறமா அதுலேருந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 2 பழம் வந்து கொண்டு வந்தேன். இன்னமும் தரேன், கொண்டு போன்னு தான் சொன்னாங்க. என்னால வெயிட்லாம் தூக்கிட்டு போ முடியாது. 2 போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸில எறா கொண்டு வந்தேன். எறா வந்து நீங்க அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா கெட்டு போயிடும். நீங்க வந்து க்ளீன் பண்ணி அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா கெட்டு போயிடும். ஏன்னா வந்து ஒரு 6 ஹவர் ஜர்னி இல்லையா? நம்ம ஃப்ரிட்ஜ்லேயோ இதுலேயோ வைக்க மாட்டோம். நான் இங்க என்ன பண்ணிட்டேன்னா, அ ப கடாயில பேன்ல போட்டு நல்லா தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு ஃப்ரை பண்ணி கொண்டு வந்தேன் ப்ரானை கொண்டு வந்து அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து சமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா நான் பஸ் இறங்குனேன் பார்த்தீங்களா? பஸ் இறங்குனப்ப பூ இல்ல வீட்ல. சாமிக்கு பூ வச்சே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதால, கையோட வந்து பூவும் வந்து வாங்கிட்டு வந்தேன். பூ ரேட்டும் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அதிகமா தான் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல கத்திரிக்காய் கிடைக்கும். கிடைக்காதுன்னு கிடையாது. ஆனா, நம்ம நாட்டு கத்திரிக்காய் கிடைக்குமானா, கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு இந்த கத்திரிக்காய் பார்க்குறப்பயே வந்து அவ்வளோ ஆசையா இருந்தது. சரி நம்ம எடுத்துகிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அழகா குட்டி குட்டியா பட்டன் பட்டன் சைஸ்ல இருந்தது கத்திரிக்காய். சரின்னு சொல்லிட்டு எனக்கு பாட்டி வீட்ல குடுத்தாங்க இத. பாட்டி வீட்ல குடுத்தாங்க. வாங்கிட்டு வந்தேன். எறாவும் வந்து பாட்டி வீட்ல இருந்து தான் கொண்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது டம்ளர். டம்ளர் அங்கே சும்மாவாவது இருந்திருக்கும். இவன் என்ன பண்ணான்னா, போனா பார்த்தான். எங்க பாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, "இந்தா நிக்கல, நீயே கொண்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் கையிலேயே குடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது மருதாணி. நம்ம அங்க பறிச்சோம் இல்லையா? அந்த மருதாணி. அதுக்கப்புறமா அந்த எல்லோ கலர் பேக்கில பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு இருக்கு. இந்த மருதாணி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் கவர்லேயே கட்டி வைக்கிறதுக்குள்ள, அது ஒரு மாரி தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு இலையெல்லாம் அந்த மாரி கலரா மாறுறதுக்குள்ள எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. என்னடா இந்த மாரி கலரா மாறிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறம் கீழ ஒரு பேப்பர் போட்டு, அந்த பேப்பர்ல வந்து நல்லா காய வச்சு, திரும்பவும் வந்து கவர்லேயே போட்டு கொண்டு போய் குடுத்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பூன்ஸு. இந்த ஸ்பூன் வந்து மளிகை சாமான் டப்பா இருக்குல்ல, சின்ன சின்ன டப்பா. அதில போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா, கோதும மாவு. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? இது வந்து கோதும மாவு ஃபுல்லா. வீட்லயே அரைச்ச கோதும மாவு. அதுவும் வந்து கொஞ்சமா குடுத்து அனுப்புனாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நான் ஊருக்கு போயிட்டு வந்த விலாகெல்லாம் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனல லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாரையும் இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ற வரைக்கும் பாய்.